தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு வழக்கில் கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜூலை 30ஆம் தேதிக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை இது தொடர்பான வழக்கில் பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவை கடலூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதியப்பட்டது. 2011இல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூலை 30ஆம் தேதிக்குள் லஞ்ச ஒழிப்புத்துறையும் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அன்றைய தினத்திற்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.